ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு குரூடெக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தண்டகாரண்யம் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க சோஷியல் டிராமா த்ரில்லர் மூவி. இந்த படத்துல அட்டகத்தி தினேஷ், கலையரசன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, சொந்த ஊர்லயே ஃபாரஸ்ட் கார்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க கதையோட ஹீரோவான கலையரசன் பாத்தீங்கன்னா, எதுக்கு ஊரை விட்டு ட்ரைனிங்காக வெளியூர் போறாரு, அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அண்ணனா இருந்த தினேஷ் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவருக்கு என்ன ஆச்சு, அநியாயத்தை எதிர்த்து கொஸ்டின் பண்ணும்போது ஒருத்தங்களை எப்படி ஃப்ரேம் பண்ணி மாட்டி விடுறாங்க, சிஸ்டம் எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க முடியாதாங்கிற கேள்விக்கு அழகான ஒரு பதிலா தான் இந்த படத்தை எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி ஃபிக்ஷனல் டிராமான்னு உருட்டி தான் வச்சிருக்காங்க. 2015ல நடந்த ஜார்க்கண்ட் இன்சிடென்ட்டை நக்சல் ஸ்கேமோட கலந்து இவங்க அழகா பிரசென்ட் பண்ணியிருக்காங்கிறத இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். கண்டென்ட் ஐடியா வைஸ் செம்மையா இருந்துச்சு. ஸ்கிரீன் பே நேஷன் அண்ட் எக்ஸிகியூஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சட்டிலா அண்டர் பே பண்ணிட்டாங்கிறத இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் போல்டா ஓப்பன் அப் பண்ணி பேசியிருந்தா விடுதலை, விசாரணை மூவி ஸ்டைல இதுவுமே ஒரு நல்ல அவார்ட் வின்னிங் பிலிமா தான் வந்திருக்கும். கமர்ஷியல் எலமெண்ட்டை கலக்காம ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் இவங்க பிரசென்ட் பண்ணியிருந்தாலும் படத்துல லாஜிக் பல இடத்துல அடி வாங்கிருச்சு. ஃபிக்ஷனலா இவங்க டிராமாவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் சபீரை வச்சு பண்ணதுமே நீட்டா தான் இருக்கு. அதை தாண்டி லவ் ட்ராக் போர்ஷன், கமர்ஷியல் எலமெண்ட்னு சொல்லி பல இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி படத்தை எடுத்துட்டு போனதுனாலே பெருசா சாட்டிஸ்ஃபையிங்கா இல்லாம போயிடுச்சு. பட் ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டோரி, நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் வித் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு சொல்லி பல எலிமெண்ட்ஸ் கம்பைன்ட் ஆகி வரும்போது ஒரு ஹோல்சம் மொமெண்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே உங்களால ஃபீல் பண்ண முடியும். இன்டர்வலுக்கு அப்புறமேட்டு தான் படம் ஒரு பள்ளத்தாக்குல போய் மாட்டி கிராஷ் பண்ணிட்டாங்களோன்னு கண்டிப்பா நீங்களே யோசிக்கிற அளவுக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப ஆவரேஜா சிம்பிளான ஒரு டோன்ல போய் முடிஞ்சிருச்சு. படத்துல டீடைலிங் பத்தல, ட்ரைனிங்கான அந்த இன்டென்ஸான டிராமா, டென்ஷன், சஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே இவங்க ஹோல்டு பண்ணியிருந்தாலும் ப்ராப்பரான எமோஷன்ஸை கன்வே பண்ணியிருந்தாலும் ரொம்ப ப்ரெடிக்டபிளான லவ் ட்ராக் அந்த பிளாஷ்பேக் போர்ஷனை வச்சு ஒப்பேத்தணும்னு நினைச்சதுனாலே படம் பல இடத்துல அடி வாங்கிருச்சு. தினேஷோட ட்ராக் தேவையில்லையோன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு ரொம்ப டேக் இட் ஈஸியா ஒரு கேரக்டரை நரேட் பண்ணி வச்சு மாஸ் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி பில்டப் பண்ணிட்டாங்க. ஸ்டேஜிங் பெட்டரா இருந்திருக்கலாங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தாட்டான ஒப்பீனியனா இருந்துச்சு. ஸோ படத்துல ஒரு சில ஃபாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்சான எபோவ் ஆவரேஜ் கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல தமிழ் த்ரில்லர் டிராமா மூவி தான் இந்த தண்டகாரண்யம். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 6.5 அவுட் ஆஃப் 10. இந்த ரிவ்யூ செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா, பை, see you on, love you all.